இவரும் வந்து காம்படிஷனா இருந்தாரு. இப்போ மறுபடியும் இந்த காம்படிஷன் எப்ப அவர் வேற இவர் வேற. அந்த ரத்தம் வந்து ஓ பாசிட்டிவ், இந்த ரத்தம் வந்து ஏ பாசிட்டிவ். ஓகேவா? சார் ராமராஜன் சார் படம் வந்து ஒரு ஷோ போட்டதுக்கு நான் கமலா தேட்டரை ரொம்ப ஹேட் பண்ணுறேன், ஹார்ட் பண்ணுறேன், வெட் பண்ணுறேன். ஓகேவா? படம் வந்து அருமையாக இருக்குது. ஒரு சாமானியனோட கோபம் என்னன்றதை அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அருமையான கதை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் இப்போ உன் வீட்டில் என் வீட்டில் என் தம்பிலாம் 2 பேரும் வீடு வாங்கிட்டு 1,50,000 லட்ச ரூபா சம்பளத்தில் அவனுக்கு வெறும் 1000 ரூபா தான் வரும். மறுவாரம் 1000 ரூபா வந்து கறிக்கு என் வீட்டில் உட்காந்துருப்பான், கறி சோறு திங்கிறதுக்கு. அப்படியெல்லாம் நான் வந்து நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதையே நான் ஒரு ஸ்டோரியாகவே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதால அதெல்லாம் கவர் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அது மாதிரி இவனுங்க கையில் நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னா அந்த லோனு கொடு, இந்த லோனு கொடுன்னு ஆசையை மூட்டுவானுங்க. எவனாவது இனிமேல் லோன் கொடுக்குறேன்னு சொன்னான்னா அவனை அப்படியே ஃபோன்லேயே 2 போடுங்க. ஓகேவா? அங்கே மட்டும் இங்கிலீஷ் பேசிக்கங்க, அக்கா பர்மிஷன் கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்படி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டதை வந்து மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு ராமராஜன் சார். சார் சூப்பர் சார் படம். உங்களோட 8 வயசுல இருந்து உங்களை தான் நான் இந்த கண்ணில் 8 வயசில் எங்கள் ஊர் காவல்காரனில் பார்த்தேன், ஆசையில் பாத்தி கட்டின்னு. உண்மையாலுமே மறுபடியும் எனக்கு ஒரு பாத்தியை கட்டி இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக நான் பேசுனதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவரோட அப்பும் எனக்கு தெரியும், அவரோட டவுனும் எனக்கு தெரியும். அவர் நல்லா இருக்கணும். படம் அருமையாக இருக்குது. வேற அவர் ஹீரோவாக தான்டா நடிக்கணும். எல்லாருக்குமே ஒரு தனி கொள்கை இருக்குடா. சுகந்தி அக்கா கூட 40 பேர் பின்னாடி வருவான். நானும் 20 வருஷம் ஃபீல்டில் இருக்கேன். யாரையாவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பார்த்தியா? சிங்கம் வந்து என்னைக்குமே சிங்கிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஒருத்தனாவது தன்னோட கொள்கையில் பிடிப்பாக இருக்கிறானேன்னு பெருமைப்படுங்கடா. உருவாக்குவோண்டா, நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்குவோண்டா. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் சொல்லி தான் நம்ம உருவாக்க முடியும். அவங்கள்ட்டெல்லாம் இன்ன வரைக்கும் ஏதாவது ரிமார்க் இருக்குதா? அக்கா மேலே கூட எவனாவது ஒரு சின்ன ரிமார்க்கு சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் முன்னோடிகள் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? படத்தை கூட தப்பாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2-3 நாளாக வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரிலீஸ் பண்ணலை. பட் இன்றைக்கி வந்து திடீர்னு கிரிவலம் முடிச்சுட்டு படுத்துருக்கேன். ஒரு சேனல்காரன், அக்கா நம்ம படத்தை அனாதையாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கக்கா, போய் ஆதரவு கொடுக்கா அப்படின்னு சொன்னார். யாருக்குடா? முதல் சாமானியனுக்கு தான்டா ஆதரவு. நானும் ஒரு சாமானியன்டா அப்படின்னு சொல்லி தத்தி தவறி பாருக்கா ஒடியாடுறேன். முடிச்சுட்டு வந்து இப்போ தான் முடிச்சுட்டு. அதான் எங்கள் ரவியப்பா வந்து என்னோட தலைவர், என்னோட குருநாதர், என்னை வாழ வச்சவர். ஐயா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருக்கிறாரு. அதை ஒரு தத்துவ கேரக்டராக பண்ணியிருக்காரு. சூப்பர் அப்பா, சூப்பர் நைனா. ஓகே, ஆமாம் கண்டிப்பாக அவர் கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய சாமானியன்பா. இன்னைக்கு 3000 படம் நடிக்கிற இடத்துல வெறும் 300 படம் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா அவர் 2 யூனியனுக்கு தலைவர், 6000 குடும்பத்தை வாழ வச்ச ஒரு பெரிய தலைவர். ஓகேவா? ஏழைகளின் பங்காளன். புரியுதா உனக்கு? எனக்கு அனுபவிச்சு நான் அவர் கூட வாழ்ந்து சொல்கிறேன், அவங்க கூட அதாவது ஜேர்னி பண்ணி சொல்கிறேன். புரியுதா? அதனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைச்சே ஆகணும். அட்டையில் தமிழ்நாட்டில் ஒருத்தனையும் விட மாட்டேன்டா. எப்போ அவர் வேற இவர் வேற. அந்த ரத்தம் வந்து ஓ பாசிட்டிவ், இந்த ரத்தம் வந்து ஏ பாசிட்டிவ். ஓகேவா? அதுக்கு இதுக்கும் கம்பேரிஷன் பண்ணாது. அப்படிலாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. வேற சூப்பர் சார், அருமையான படம். இந்த காலத்துக்கு ஏற்ற படம், எல்லாரும் பார்த்தே ஆகணும். பார்த்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ராமராஜன் நடிப்பு சூப்பர், மியூசிக் சூப்பர், எல்லாமே அருமையாக இருக்கும். இந்த காலத்துக்கு ஏற்ற படம். கடன் வாங்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. இருக்கணும், ஆசைப்படணும், இல்லாதவங்க ஆசைப்படக்கூடாது. நல்ல விஷயம், நல்ல கருத்து. எமோஷனல் பயங்கரம். எமோஷனல் தான். நிறைய சீன் நிறையப்போ நானே அழுதுகிட்டே இருந்தேன். அருமையாக இருக்குது, சூப்பர். கலக்கியிருக்காரு. வித்தியாசமான படம், அதாவது சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு. ராமராஜ் சார் எல்லாமே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. பேங்க் இஎம்ஐ பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நல்லா எங்களுக்கு முக்கியமாக எங்கள் ஃபேமிலிக்கு நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. வெளியில் வரவங்க எல்லாம் அந்த சென்டிமெண்டலாக ரொம்ப நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப். அதால்
அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வெளியில் வர்றவங்க எல்லாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. சாங் 2 சாங் தான் இருக்குது, 2 சாங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராமராஜன் சார் கம்பேக் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஹிட் மூவியாக வரணும், இது வரும். மனசார வாழ்த்து. மெசேஜ் ரொம்ப முக்கியமான மெசேஜ், எல்லாருக்குமே தேவையான மெசேஜ். இந்த காலத்தில் எல்லாரும் சஃபர் ஆகிற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு வார்னிங் தான் எல்லாருக்கும், லோன் வேண்டாம், அழகாக சொல்லியிருக்கிறாங்க. பழைய பாடல்கள்லாம் கரெக்டான சுச்சுவேஷனில் அழகாக போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாயபிளாக இருந்துச்சு அந்த சாங்ஸ் எல்லாம் இடையில கேட்கும்போது. இப்போவுமே இளையராஜா சாரோட மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரும் அழுகிற அளவுக்கு எடுத்திருக்காங்க. கண்ணீர் தன்னால் வந்துடும், யாராக இருந்தாலும் வரும். எல்லாருக்கும் தேவையான மெசேஜ். பெண்கள் இன்னும் நல்லா பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு எப்பவும் போல் ராமராஜன் சார்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த படம். அவர் ஸ்டைலில் அவர் தனியாக இருக்கார். ராமராஜன் சாரோட ஸ்டைல் வேறு ஸ்டைல். நல்லா இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு சொல்லவே வேண்டாம்ல. புரியல, நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? ஓகே ஓகே, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இப்போ நிறைய மேக்ஸிமம் கடன் தானே வாங்கி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல மெசேஜ் போயிருக்கு. எமோஷனலாக இருந்தது, கனெக்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்க கூட அழுதுட்டு இருந்தாங்க, கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பாட்டை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. என்ன கருத்து? கடன் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி. ஆமாம், ரியலாக நடக்கிற ஸ்டோரி தானே. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பார்க்கலாங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ஒரு அப்பாவா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்பவே எமோஷ்னலாக இருந்ததுங்க, அழுகிற மாதிரி 2-3 சீனில் அழுதுட்டோம். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக அழுதுருவாங்க. கண்டிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். எல்லாருமே இந்த ஒரு சுச்சுவேஷனை கடந்து தான் வந்திருப்பாங்க. லைஃப்பில் ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுச்சுவேஷனை கடந்து தான் வந்திருப்பாங்க. 2 பாட்டுமே கண்டிப்பாக மனசில் நிற்கும். அப்பா பொண்ணு பாட்டு ஒன்று வருது, அதுக்கப்புறம் ஒரு கப்பலோட பாட்டு வருது. 2மே மனசில் நிற்கும். நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எப்படி சொல்லுறதுன்னே தெரியல. நான் ஒரு சீக்ரெட், அவங்க ஒரு ஆக்டரு, அவருடைய அப்பா அதான் சீக்ரெட்டா வச்சுருங்க 2 வருஷமா. பகம் சொல்லவே வாக்கல்ல எமோஷனலா இருந்துச்சு. அப்பா வேற லெவலு. அப்பா நெகட்டிவ் ரோல் தான் நடிச்சது தான் கொஞ்சம் கண்ணில் கண்ணீர் வர மாதிரி இருந்துச்சு.